ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தோழி ஜாஸ். ரொம்ப நாள் ஆச்சு, 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. வாங்க ஆடிப்பட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். பாட்டி வீட்டிலேருந்து வயலில் கொண்டு நடுறதுக்காக 4 கிழங்கு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து 4 கிழங்கு நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. வாங்க இப்போ நம்ம செருவள்ளி கிழங்கு நட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் செருவள்ளி கிழங்கு வைக்கிறீங்க அப்படின்னா மண் நல்லா ஆழமாக கொத்திட்டு கீழே நிறைய ஆழமாக கொத்தி விடணும். அப்போ தான் கிழங்கு வந்து நல்லா பெருசாக வைக்கும். மண் லூஸாக இருக்கும் போது தான். அதனால் நல்லா நோண்டிட்டேன் பாருங்கள். ஜாக்கி கூடவே வந்து நிற்கிறாரு. நல்லா இந்த மாதிரி மண் அணைச்சி விட்டுட்டு அந்த முளப்பு பகுதி மட்டும் லைட்டாக மேலே தெரியுற மாதிரி வச்சா போதும். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்குது. உங்கள் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாம் குழந்தைங்கள்லாம் லீவ் முடிஞ்சு எப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் குட்டி பையனை பாருங்கள், வந்து கிழங்குன்னு ஃபுல்லாக சொல்ல தெரியல, இப்போ தான் சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு பார்க்கலாம். நட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னும் மஞ்சள் எல்லாம் நான் முந்தா நேரத்தே நட்டு வச்சுட்டேன். அதெல்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே ஏற்கனவே முளைக்க வச்சு அப்புறமா தான் நட்டு வச்சேன். முளைச்சிருக்கிறதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீதி இருக்கிற கிழங்கு இங்கே நட்டுக்கலாம். என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் போகிறதுனால கஷ்டமாக இருக்காடா? இல்லைம்மா, ஜாலி தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இப்படி அழுதுகிட்டே போயிருக்காங்களா, ஐயோ ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னு போயிருக்காங்களா, ஜாலி ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்படின்னு போயிருக்காங்களான்னு சொல்லுங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டி வாண்டி எப்படி தண்ணி ஊற்றுதுன்ட்டு பாருங்கள். வந்துட்டார் கப் எடுத்துகிட்டு. என்னை பக்கெட்டை கீழே வைக்க சொல்லிட்டு போதே பிடிச்சி கூடயே நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக ஆட்டம் போட்டுட்ருக்காரு. பக்கெட்டு கீழே வைங்க, நான் மொண்டு ஊற்றணும்னு சொல்லிட்டு. வந்துட்டார் பாருங்கள். லைட்டாக மண் பறிஞ்சு வந்துடுச்சு, அதை மூடி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் மஞ்சள் லைனாக நட்டிருக்கேன். அந்த குச்சி தெரியுது பாருங்கள். அந்த குச்சி இருக்கிற இடம் ஃபுல்லாக வச்சு தான் இருக்கேன். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி முளைச்சி வந்திருக்குன்ட்டு. இதோ பாருங்கள், நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். அவர் செடிக்கு தண்ணி ஊற்றுறாரா, நான் எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். அவர் வந்து தண்ணி ஊற்றுறாரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்குலேருந்தே 3-4 முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முளைச்சதுக்கப்புறம் வச்சோம்னா நல்ல கிழங்கு வரும். வச்சாச்சு, லைட்டாக மூடி விட்டுக்கலாம். அப்படியே லைனாக மஞ்சள் வச்சுருக்கேன். இந்த குச்சி நட்டுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் அடையாளத்துக்காக தான். குழந்தைங்க விளையாடும் போது மெரிச்சிடுவாங்க. அதனால் நான் அடையாளத்துக்காக அந்த குச்சி வச்சுட்டு, அந்த குச்சி இருக்கிற இடம்லாம் நீங்கள் மெரிக்கக்கூடாது, மெரிக்காமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அதே மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. லைனாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழைக்கிழங்கு. இதெல்லாம் வச்சு ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்குங்க. அதெல்லாம் எல்லாமே முளைச்சி வந்துருச்சு. பாருங்கள், எங்கள் வாண்டு தண்ணி ஊற்றுறாரு. மேலெல்லாம் சேராக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் செடி. இன்றைக்கி வந்து நான் காய் பறிச்சிட்டேன். எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் கடைசியாக. அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எடுத்துகிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் செடி இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இனிமேல் தான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இப்போ தான் ஈவினிங் ஆயிருக்கு. வெயில் நேரத்தில் ஊற்றக்கூடாதுன்றதுனால ஈவினிங்காக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஊற்ற போகிறேன். நல்லா மொட்டு நிறைய வச்சுருக்கு, காயெல்லாம் இருக்குது. நிறைய செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் போயிட்டு நிறைய காய் இருக்குது. ஒரு சில செடி வந்து ஒரே ஸ்டெம் மட்டும்தான் போகும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட். இதை வந்து நான் ரீப்ளான்ட் பண்ணிட்டேன். ரீப்ளான்ட் பண்ணி அதில் தளிர்லாம் வந்திருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இவங்க வருவாங்களான்னு தெரியல, ஒரு டவுட்டோடய வச்சுருக்கேன், பார்க்கலாம். இந்த பாருங்கள், வந்திருக்கு பாருங்கள், குட்டியாக வந்திருக்கு. அது எப்படி வளருது, எப்படி காய் காய்க்குதுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறித்த காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.